ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில யாரு நம்புறது யாரு நம்பக்கூடாதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆசிரியரே இந்த அளவுக்கு பார்த்தோன்னா இப்படி செய்வாங்களா, இல்லை அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு ஒரு ரோலை கிரியேட் பண்ணி ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த ஒரு தப்பு பண்ண விஷயத்தை மறைச்சி இருக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. இதை பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விக்கிரபாண்டியில ஒரு தனியார் பள்ளியில் நடந்த விஷயத்தை பத்தி பேச போறோம். ஜிஎம் தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமை வந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டீச்சர்ன்றது பார்த்தோன்னா ஆசிரியர்ன்றது மிகப்பெரிய உயர்ந்த பதவி. ஒரு கடவுள் ஸ்தானத்தில் பார்த்தோன்னா ஆசிரியர் பார்க்குறாங்க. நம்ம எல்லாரும் அப்படிதான் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் விக்கிரபாண்டியில நடந்த விஷயம் ஒரு பெண்ணை 4 வயசு குழந்தைய அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த விஷயம் வெளியில வரக்கூடாது. ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு வேற ட்ரையாங்கிள் பண்ணி நம்ம கேஸ் திசை திருப்பிடலாம். நம்ம செஞ்சது நம்ம பள்ளிக்கும் நம்ம ஆசிரியருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது. பெட்ரோல் குழந்தை தானே, எப்படி வேணாலும் போயிடலாம், யாரு கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தைரியத்துல ஒரு தென்னாவட்டுல நடந்திருக்கிற விஷயம் என்னன்னா, சமீபத்துல அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியே இருக்கு. போலீஸ் தரப்புல அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் ஆகி அந்த வீடியோ இப்ப இணையதளத்துல பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு என்னன்னா, விக்கிரபாண்டியில பழனியப்பன் சொல்லக்கூடிய நபரோட மகள் 4 வயசு மகள் லியோ லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் குழந்தை, அந்த குழந்தை எல்கேஜி தான் படிச்சுட்டு இருக்கு. எல்கேஜில தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. தனியார் பள்ளியில் படிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்பா காலையில யதார்த்தமா நம்ம குழந்தை நல்லா படிக்கட்டும், நல்ல அறிவு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்ற ரெகுலரா இவர் எண்ணத்துல நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு எங்க போறாரு, குழந்தைய பார்த்தோன்னா ஸ்கூல் விட்டுட்டு ரெகுலரா அவரோட டியூட்டி பார்க்க போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஈவினிங் அவருக்கு விஷயத்த ஒன்று தெரிய வருது. உங்களுக்கு குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இவரோட பெற்றோர் தரப்புல அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அது நடந்துக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகல அந்த இடத்துல. ஏன்னா ஒரு யதார்த்தமா நடக்கிறதுக்கும் ஒருத்தர் அடிச்சு கொலை செய்யறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த 4 வயசு அந்த லியோ லட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பயங்கரமா அடிச்சு கொண்டு இருக்காங்க. இது அடிச்சு கொண்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பல மணி நேரம் காலதாமதம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர் சொல்லி அவங்க வர வச்சு அவங்கள அங்கேக்கும் இங்கேக்கும் சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பார்க்க வச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது அந்த பள்ளியில. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது, அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது சிசிடிவி காட்சிகளை வெளியே இருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகும் போது அந்த பள்ளியில வேலை செய்யற ஆயாக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி சிசிடிவி காட்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த குழந்தைய டைனேஜ் குழியில விழுந்துருச்சு, விழுந்ததை இறந்துட்டாங்க அப்படின்னு விஷயத்த சொல்லி ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அந்த பள்ளியில அந்த குழந்தை ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லி போயிருக்கு. ரெஸ்ட் ரூம் போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, சரின்னு சொல்லிட்டு எதார்த்தமா போயிருக்காங்க, அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த குழந்தை பல இடங்களை தேடி அந்த குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. அந்த தொட்டி எட்டி பார்க்கும்போது ஷூ மேலே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவரை கூப்பிட்டு அந்த பெண்ணை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் நான் சேர்த்துருக்கோம் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை ஒரு பள்ளி நிர்வாகம், அந்த ஆசிரியர்கள் ஒரு ஒழுக்கத்தை ஒரு நல்ல இது செயல்பாடு கற்றுக் கொடுக்குற ஒரு கடவுளுக்கு ஈக்குவலா பார்த்தோன்னா ஆசிரியர் வச்சு பார்க்குற நிலைமையில இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்தை செஞ்சிருக்கிறாங்க. இதை பள்ளி நிர்வாகத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஃபேக் பிம் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக் பிம் ஐடி பார்த்தோன்னா சிசிடிவி இந்த காட்சிகள் வெளியானது உடனே அது என்னன்றது உண்மை வெளியாயிருச்சு. அது வெளியானதுக்கு அப்புறம் சிசிடிவி காட்சி வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோர் தரப்பு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர் தரப்பு கேட்கறதோட வாதங்கள் என்னன்னா, என்னோட குழந்தை லஞ்ச் பாக்ஸ் ரெகுலரா சாப்பிடும்போது முழுசா சாப்பிட மாட்டாங்க. அவங்க எப்பயுமே நான் கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் நான் ரெகுலரா பார்க்கும்போது என்னன்னா, அவங்க டிஃபன்ல கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் எப்படியாச்சும் மீதி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையோட உடையில ரத்தக்காரைகள்லாம் இருக்குது. இதனால என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சுதான் ஏதோ செஞ்சிருக்கிறாங்க, இது மர்மமா இருக்கு, இது என்னன்றது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரோட வாதம். கண்டிப்பா
நேர்மையான வாதம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சிசிடிவி காட்சிக்கு வந்து ஃபுல்லாக காட்டணும், ஏன் வந்து விட்டு விட்டு காட்டுறீங்க? அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி வந்து 37 சிசிடிவி இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ சமீபத்தில் 32 சிசிடிவி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பு வந்து வெளியாகுது. அப்போ வந்து 5 சிசிடிவி வந்து ஃபுட்டேஜ் வந்து என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் இருக்கிற கேமரா மட்டும் காட்டுறீங்க. அந்த கேமராலும் லென்த்தியா தொடர்ந்து வராம விட்டு 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 கட் பண்ணி காட்டுறீங்க. அப்போ வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு இது வந்து விஷயத்தை வந்து கிரியேட் பண்றீங்க. அந்த விஷயத்த வந்து முழுமையா வந்து வெளிவரணும் அதுன்றது கேட்குற வாதம் கரெக்டான வாதம். அது மட்டும் இல்லாம சமீபத்தில் வந்து அவங்க கைது பண்ணாங்கள, பள்ளி தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் உரிமையாளர், அவங்கள கைது பண்ணாங்க 3 பேர். அவங்கள வந்து ஜாமீன்ல வந்து வெளியே வந்துட்டாங்க. நடந்து 3ஆம் தேதி நடக்குது. சந்தேகத்தில் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் வந்து ஜாமீன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இவன் பெற்றோர் கேட்குற விஷயத்தை வந்து பார்த்தோன்னா இன்னுமே போலீஸ் தரப்பு வந்து தெளிவுபடுத்தல. இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்ல வராங்க. சமீபத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போன இயர்ல வந்து கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த சிறுமதிக்கான பெண்ணு வழக்கு வந்து பார்த்தோன்னா இன்னுமே வந்து ஒரு முடிவு நிலைக்கு வராமல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து சந்திச்சு இந்த தமிழ்நாட்டில். ஆனால் பட் வந்து இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திச்ச அந்த பெண்ணுக்கே கிட்டத்தட்ட வந்து 1.5 இயர் போது இது வரைக்கும் தீர்வுன்றது கிடைக்காம இருக்கு. விக்கிரபாண்டியில் நடந்திருக்கிற அந்த பெண் 4 வயசு பெண், அந்த குழந்தைக்கெல்லாம் என்ன போச்சு? அவங்க விஷயத்த வந்து சமீபத்தில் ஒரு ஆடியோ வந்து வெளியே இருக்கு. அந்த ஆடியோ கேட்கும் போது என்னன்னா, அந்த கூட இருக்கிற நண்பர் அந்த சிறுவன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோல வந்து வெளியே இருக்கு. அந்த ஆடியோல வந்து என்னன்னா, இந்த பாப்பாவை வந்து அடிச்சு தான் வந்து விஷயத்த சொன்னாங்க. மேம் வந்து இங்கே வேற பக்கம் தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போட்டு சில நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல லீவுன்னு சொல்லிட்டாங்க, வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கண்டிப்பா வந்து பாப்பா வந்து அடிச்சுட்டாங்க, குழந்தைய வந்து அடிச்சுட்டாங்க, அவங்களோட அந்த பெண் லட்சுமி வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அந்த சிறுவன் அந்த ஆடியோ சொல்லக்கூடிய விஷயம் வந்து வெளியே இருக்கு. சமீபத்தில் ஒரு ஃபுட்டேஜும் இந்த ஆடியோவும் வெளியானது விஷயத்த வந்து கேட்கும்போது உண்மையிலேயே பள்ளி நிர்வாகம் வந்து தவறு செஞ்சிருக்குமா அப்படின்றது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புது. ஒரு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை இல்லாதவங்கலாம் வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்கன்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ பத்தியம் இருந்து, எத்தனை விரதம் இருந்து, சாப்பாடு வந்து சாப்பிடாம, குழந்தை இல்லாம, தவியா தவிக்கிறாங்க. அவங்களோட மனநிலை வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு உயிரோட வேல்யூ என்னன்ற தெரியாம இந்த மாதிரி ஆசிரியர்களே செஞ்சது மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஆசிரியர்கள் வந்து தெரியாம யதார்த்தமா நடந்துருச்சு, இந்த மாதிரி வான் பண்ண தெரியாம அடிக்கும் போது எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தண்டனை ஏத்துட்டு நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓகேன்னு சொல்லலாம். ஆனா பட் வந்து நான் செஞ்ச தப்பு தப்பே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஒரு ஆசிரியர் தான் ஒரு கடவுள் ஸ்தானத்தில் இருப்பாங்க. கடவுளே வந்து ஒரு பொய் சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்போ வந்து அவங்க கூட படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இன்னும் வருங்கால ஜென்ரேஷன்ல இதை பார்த்து மற்றவங்களும் கத்துக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதனால வந்து தவறு செஞ்சுட்டீங்க, கண்டிப்பா இதுக்கான தண்டனை வந்து வாங்கிட்டு அதுக்கான இது செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இது வந்து பேசக்கூடிய விஷயம். இது மக்கள் வந்து பேசணும். ஏன்னா வந்து பெரிய பெரிய மீடியா வந்து இது வந்து பேச தவிர்த்துட்டு இது முழுக்க வந்து நிராகரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா பட் வந்து இதை வந்து நாம் வந்து பேசணுங்க. நாம பேசலாம், யார் பேசுவாங்க? இப்போ நம்மளோட குழந்தைக்கு நாம பேசணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்து விஷயத்தை வந்து பேசுங்க. பாதிக்கப்பட்டவங்க எப்பவுமே அவங்களுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ சமீபத்தில் முதலமைச்சர்கிட்ட அவர்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிபிஐக்கு மாத்திட்டு இந்த வழக்கு வந்து சீக்கிரம் விசாரிச்சு கண்டிப்பா ஒரு நேர்மையான நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். உங்களால் முடிஞ்சது ஒரே விஷயம், அந்த பெண்ணுக்கு வந்து குரல் கொடுத்து பேசுங்க, பேசிட்டு ஷேர் பண்ணுங்க. தேவையில்லாம வன்மங்கள், தேவையில்லாம கலவரங்கள் பண்ண வேண்டாம். நேர்மையான முறையில வந்து நம்ம கேட்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.